Hi, welcome back to Rajan's tutorial 2020. Learn Hindi through Tamil in 30 days. இன்னைக்கு வந்து பார்ட் நம்பர் 63. நான் ராஜன் RBP ஹிந்தி பண்ணிட்டு போகிறதாகவும் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான 10 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களோட சின்ன பொங்கிட்ட பேசலாம். அதாவது சிங்குலர் ஃபார்ம்லாம் சொல்லி தர போகிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா துரன் ஜாவோ. சரிங்களா, துரன் ஜாவோ அப்படின்னா உடனே செல், உடனே போங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், துரன் ஜாவோன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரே போலோ அப்படின்னா மெதுவா பேசு. உங்ககிட்ட பையன் பேசுறான், ஒரு மாதிரி சத்தமா பேசுறான், அப்ப நீங்க சொன்னா ஜீரே போலோ அப்படின்னு சொல்லலாம், மெதுவா பேசவும். இதே அந்த பையன் ஒரு மாதிரி பேசுற எதுவும் புரியல, அப்ப வேகமா அப்ப வந்து சத்தமா பேசுன்னு சொல்லுவான். அது எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா ஜோர்சே போலோ. ஜோர்சே போலோ அப்படின்னா சத்தமா பேசுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீச் மே மத் போலோ. சரிங்களா, பீச் மே மத் போலோ அப்படின்னா இடையில பேசாத அப்படின்னு அர்த்தம். உசே மத் கஹோ அப்படின்னா அவன்கிட்ட சொல்லாத, அவன்கிட்ட எது சொல்லாதங்கிறது எப்படி ஹிந்தியில சொல்லுங்க பார்த்தீங்கன்னா உசே மத் கஹோன்னு சொல்லலாம். அடுத்து சோம்பேறி இருக்காதங்கிறது எப்படி சொல்றதுன்னா ஆலசி மத் பனோ. ஆலசி மத் பனோன்னா சோம்பேறி இருக்காதுன்னு அர்த்தம். அடுத்து ஃபிர்சே போலோ அப்படின்னா மறுபடியும் சொல்லு. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு சொல்றான், திரும்ப அதை சொல்ல சொல்றீங்க, அது ஹிந்தியில எப்படி சொல்லு பார்த்தீங்கன்னா ஃபிர்சே போலோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாவ்தான் ரகோ அப்படின்னா கவனமாக இரு. சாவதான ரகம் அப்படின்னா கவனமான அர்த்தம். இப்போ வண்டியில போறப்ப வண்டியை ஸ்லோ ஓட்ட சொல்றீங்க, அது ஹிந்தியில எப்படி சொல்றீங்கன்னா காடி தீரே சலாவோ. காடி தீரே சலாவோ அப்படின்னா வந்து வண்டி வந்து மெதுவா ஓட்டணும் அர்த்தம். டிவி சவுண்டை குறைங்கிறது எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா டிவி ஆவாஜ் கம் கரும். டிவி ஆவாஜ் கம் கரும் அப்படின்னா டிவி வழியை குறைக்கணும்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து இந்த 10 சென்டென்ஸ் போதும். தன்யவாத்.